ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹில் ஸ்டேஷனில் வந்து தேயிலை பறிக்கிறது தான் ஒரு முக்கியமான தொழிலாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற குழந்தைங்களெல்லாம் எங்கே விட்டுட்டு வேலைக்கு போவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பாதுகாப்பான இடத்துல விட்டுட்டு தான் வேலைக்கு போவாங்க. ஸோ அங்கேயுமே கம்பெனி சைடு ஒருத்தவங்க ஆயமாக இருப்பாங்க. அப்புறம் வந்து கவர்மெண்ட் அலாட் பண்ணியிருக்கிறவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க. செம்ம சூப்பராக பார்த்துக்குவாங்க. எந்தெந்த டைமிங்க்கு என்னென்ன கொடுக்கணும் அப்படின்றத பக்குவமாக, அதாவது கம்பெனியே எஃபோர்ட் போட்டு, ஸோ அதில் அவங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு டெய்லியும் பயிர் வகையாகட்டும், முட்டை, பால் எல்லாமே ப்ராப்பராக அவங்களுக்கு கொடுத்து நல்லபடியாக பார்த்துக்குவாங்க. ஸோ இதில் என்ன மேனேஜ்மெண்ட் அவ்வளோ கேர் எடுத்துக்குவாங்க குழந்தைங்கள பார்க்குறதுல. இப்போ ஒரு பேபி வந்து 3 மந்த்ஸ் ஆகுது அப்படின்னா அவங்க விட்டுட்டு வேலைக்கு போகலாம். இப்போ 8:00 போயிடுவாங்க வேலைக்கு. ஸோ இங்கே விட்டுட்டு போயிடுவாங்க. இவங்க தான் வந்து அவங்க அந்த குழந்தைய தூங்க வைக்கிறதுலேருந்து, அந்த குழந்தைக்கு பால் கொடுக்குறதுலேருந்து எல்லாமே இவங்க பார்த்துக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஒரு ஹில் ஸ்டேஷனில் ஒரு ப்ரைவேட் எஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மக்களோட, அதாவது அங்கே வேலை பார்க்குறவங்க தாய்மார்களோட குழந்தைங்கள இங்கே சேஃப்டியாக இந்த மாதிரி ஒரு இடத்துல விட்டுட்டு போவாங்க. ஸோ பயமே இல்லாமல் அவங்க விட்டுட்டு போவாங்க. எல்லா ஃபுட் ஐட்டத்துலேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹைஜீனிக்கான ஃபுட்டாக தான் தருவாங்க. நல்லா ஹெல்த்தியாகவும் தருவாங்க. இது வந்து கவர்மெண்ட்டு மட்டும் இல்லாமல் மேனேஜ்மெண்ட்டும் வாட்ச் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும். உள்ளேயுமே தனித்தனி பெட்டு, தொட்டில் எல்லாமே கட்டி இருக்கும். நம்மளை உள்ளே எல்லாம் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணலை கம்பெனி சைடு. ஸோ அதனால் உள்ளே எடுக்க முடியல. வெளியில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்க்கு குழந்தைங்கள வந்து விளையாட விடுறதுக்கு, ஸோ இதுவுமே வந்து அவங்க பாதுகாப்பாக ஏன்னா நிறைய மிருகங்கள்லாம் அலையிறனால பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வந்துட்டு தான் வந்து விளையாட வைப்பாங்க. ஸோ ரொம்பவே நீட்டாக இருக்குங்க. என்ன சொல்கிறது, இங்கே எல்லா பக்கமே பால்வாடி அப்படின்னா இப்போ எல்லாமே நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் இந்த ஹில் ஸ்டேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும். முன்னாடியெல்லாம் பூவெல்லாம் வச்சு அந்த என்ன சொல்கிறது, அது ஒரு பால்வாடினே தெரியாது. ஒரு நல்லா ஒரு பங்களா மாதிரி வச்சுருப்பாங்க. அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்கும். குழந்தைங்களுமே அவ்வளோ பாதுகாப்பாக இருக்கும் உள்ள. அவங்க வந்து விட்டுட்டு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா பாருங்கள், 8:00 போனாங்கன்னா 3:00 4:00 வந்து பிக்கப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் குழந்தைங்கள. ஸோ அந்தளவுக்கு வந்து அவங்க பாதுகாப்பாக வச்சுருக்க போய் தான் அவங்க நிம்மதியாக வந்து வேலை பார்க்குறாங்க. ஸோ அங்கேயுமே வந்து பேசிக்காக வந்து ஒரு 5, 6 வயசு வரைக்குமே அலௌடு குழந்தைங்க அங்கே இருக்கிறதுக்கு. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாமே பேசிக்காக என்ன சொல்லித்தரணுமோ ஏபிசிலேருந்து ஆனாவனா எல்லாமே வந்து அங்கேயும் வந்து சொல்லித்தருவாங்க. ஸோ என்னென்னா ஹில் ஸ்டேஷனில் பிளைன்ஸை விட ஹில் ஸ்டேஷனில் வந்து அவ்வளோ நீட்டாக இருக்கும். குழந்தைங்களையும் நல்லா பராமரித்து பார்த்துக்குவாங்க. அங்கே உள்ள மக்களோட குழந்தைங்க எப்படி வளர்கிறாங்க அப்படின்றத வந்து உங்ககிட்ட காட்டுறக்காக தான் இந்த வீடியோ. நான் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.